மாணவிகளே, அடுத்த தலைப்பு கட்டுப்படுத்தலின் சிறப்பியல்புகள். கட்டுப்படுத்தலின் சிறப்பியல்புகள். இதில் உனக்கு 8 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. எட்டுமே உனக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனுடைய பொருளை தெரிஞ்சிட்டேன்னா, ஃபஸ்ட்டில் கணித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கணித்தல் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னுச்சுன்னா, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் உள்ளதை முன்கூட்டியே கணிக்கிறது தான் இல்லையா. சொல்லுவோம் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன படிக்கலாம், என்ன செய்யலாம், நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்கும், நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எதிர்காலத்தை குறித்த ஒரு சிந்தனை தான் கணித்தல். சரியா. இப்போ கட்டுப்படுத்தலுடைய சிறப்பியல்புகளில் பொறுத்தளவில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எதிர்கால நடவடிக்கைகளை சரியான முறையில் என்ன செய்யணும்னு சொன்னால் முடிவெடுப்பதற்கு கட்டுப்படுத்தல் அவசியம். எதிர்கால நடவடிக்கைகளை சரியான முறையில் முடிவெடுப்பதற்கு கட்டுப்படுத்தல் அவசியம். இந்த எதிர்கால முடிவுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி எதிர்காலத்தை கணக்கிட முடியும்? பழைய காலத்தோடு ஒப்பிடப்பட்டு தான். இப்போ பாரு சொல்கிறேன்னா, இப்போ 2020 முடிய போகுது இல்லையா. இப்போ 2021க்காக நம்ம என்ன செய்கிறோம், பிளான் பண்ண போகிறோம். பிளான் பண்ணும்பொழுது எதிர்காலத்திற்காக நம்ம முடிவெடுக்க போகிறோம். முடிவெடுக்கும் பொழுது இந்த 2020 ஏற்பட்டுள்ள லாப நட்டங்கள் என்ன, அதனுடைய கட்டுப்படுத்துறதுனால ஏற்பட்ட நன்மை தீமைகளெல்லாம் நம்ம என்ன செஞ்சோன்னா ஒப்பீடு செய்து தான் அந்த போன ட்ரிப்பு நமக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு, புரியுதா, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, என்னென்ன பாதிப்புலாம் ஏற்பட்டது, இன்னும் இந்த வாரம் என்னெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பழைய அனுபவத்தை கொண்டு புதிய அனுபவங்களை உருவாக்குவதற்காக எதிர்காலத்திற்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு செயல்பாடு தான் கணித்தல். அப்போ நம்ம கட்டுப்படுத்தல் கணிக்கணும். கணித்தல் எதிர்காலத்தை குறித்து நம்ம நினச்சிரோம் முடிவெடுக்க போகிறோம், படிப்படியாக எப்படி கொண்டுட்டு வரணுன்ட்டு. அப்போ நேரடியாக எதிர்காலத்தை நம்ம தொழில் தொடங்கின உடனே எதிர்காலத்தை கொண்டு ரொம்ப கடினம். ஆனால் நிறுவனம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது கடந்த ஆண்டோடு என்னென்ன தேவையற்ற இழப்பு, என்னென்ன பாதிப்பு இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என கணிக்கலாம். கடந்த பழைய காலத்தில் என்னென்ன இழப்புகள் பாதிப்புகள் நிகழ்ந்தன என்பதை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் அவை நிகழா வண்ணம் என்ன செய்யப்படுகிறது, எதிர்காலத்தில் அவை நிகழாதவாறு பார்த்து கொண்டு எதிர்கால நடவடிக்கைகள் அல்லது செயல்பாடுகளை நம்ம என்ன செய்யணும்னா கணிப்பதற்கு கட்டுப்படுத்தல் உதவுகிறது கணித்தல். செகண்ட் பாயிண்ட் பாருமா, மேலாண்மையின் படிநிலை. மேலாண்மையின் படிநிலை படிச்சிருப்போம். மேலாண்மையினுடைய படிநிலைகள்னு சொல்லும்போது மேலாண்மையின் வகைகளை யோசி. ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிட்டோம். கீழ்நிலை மேலாண்மை, இடைநிலை மேலாண்மை, மேல்நிலை மேலாண்மை. இப்போ பாருமா, இந்த கட்டுப்படுத்தல் கீழ்நிலை பணியாளர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்தல் அவசியங்கிறது இல்லை. 3 நிலைகளிலும், அதாவது மேல்நிலை மேலாண்மை, இடைநிலை மேலாண்மை, கடைநிலை மேலாண்மை, 3 நிலைகளிலும் கட்டுப்படுத்தல் அவசியம். நம்ம பார்த்தேன்னு சொன்னோம் ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் கட்டுப்பாடு அவசியம், டீச்சர்ஸ் லெவலில். இப்போ எங்களை ஆசிரியர் என்ன செய்கிறாங்க, ஹெச்எம் கட்டுப்படுத்துகிறாங்க, சிஓ ஆஃபீஸ், ஒன்று தொடர்ந்து ஒவ்வொரு செயல்பாடு. இப்போ பார்த்தேன்னா நீ கீழ்நிலையான மாணவிகளாகிய நீ கீழ்நிலை இல்லையா. அடுத்து நான் உன் டீச்சர்ஸுங்கிற கேட்டகரியில் இடைநிலை, மேல்நிலை ஹெச்எம், இவ்வளோத்தையும் ஹெச்எம்னு கரஸ்பாண்டன் எடுத்துக்க. ஒவ்வொரு சூழ்நிலையில் என்ன செய்யணும், கட்டுப்படுத்துகிறோம். இப்போ உனக்கு எங்களுடைய கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா, டீச்சர்ஸ்க்கு ஹெச்எம்மோட கண்ட்ரோல், ஹெச்எம்க்கு டிஓ சிஓஆஃபீஸோட கண்ட்ரோல். ஓகே. இப்போ அதான் ஒரு பல்வேறு துறைகள் இருந்தாலும் ஒவ்வொரு துறையும் ஒன்றுக்கு இல்லை. எல்லா நிலைகளிலும் மேலாண்மையினுடைய அத்தனை படிநிலைகளிலும் கட்டுப்படுத்தல் ஒரு முக்கியமான பணியாக கருதப்படுகிறது. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன படித்தோம், கணித்தல். 2வது பாயிண்ட் என்ன படிக்கிறோம், மேலாண்மையின் படிநிலை. அதாவது கணித்தலில் என்ன நினைவு வச்சுக்கணும், எதிர்கால நடவடிக்கைகளை குறித்து படிப்படியாக நம்ம முடிவெடுக்கும் பொழுது கடந்த காலத்தில் என்னென்ன இழப்பு பாதிப்புலாம் நடந்துச்சோ அவை நடைபெறாதவண்ணும் செயல்படுவதற்கு கட்டுப்படுத்தல் கணித்தலுக்காக உதவுகிறது. சரியா. செகண்ட் பாயிண்டில் மேலாண்மை படிநிலை. அனைத்து நிலைகளிலும் நமக்கு மேலாண்மை என்ன செய்யப்படணும், காணப்படுகிறது. கட்டுப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான பணி. அடுத்து தொடர் நடவடிக்கைன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். பாருமா, 3வது பாயிண்ட் தொடர் நடவடிக்கை. இந்த தொடர் நடவடிக்கை நம்ம எல்லா இதுலேயும் படிப்போம். எந்த ஒரு அலுவலகமாக இருந்தாலும் மேலாண்மையாக செயலாற்றும் பொழுது, மேலாண்மை பணிகளில் வரும்போது ஒரு நிறுவனம் இயங்கும் வரை
திட்டமிடுதலும் அவசியம்தான், கட்டுப்படுத்தல் அவசியம்தான், ஊக்கப்படுத்தல் அவசியம்தான். அதாவது மேலாண்மை பணிகள் அத்தனையுமே அனைத்து துறைகள் இயங்கும் வரை அவசியம். தொடர் நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக செயலாற்றப்பட வேண்டிய செயல்முறை, தொடர்ச்சியாக செயலாற்றப்பட வேண்டிய நடைமுறை. நிறுவனம் ஒன்று இயங்கும் வரை தொடர்ச்சியாக நடைபெற வேண்டிய நடைமுறையில் உள்ள செயல்பாடு கட்டுப்படுத்தல் இல்லாமல் நம்மளுடைய இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2020 பணியாளர்களை கட்டுப்படுத்திட்டு 2021 கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இல்லை. தொடர்ந்து ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகளும் அதனுடைய வித்தியாசங்கள், வேறுபாடுகள், ஒவ்வொரு ஆண்டோட வித்தியாசங்களை கண்டறிந்து பகுப்பாய்வு செய்து என்ன செஞ்சுட்டே இருக்கணும், கட்டுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எனவே தொடர் நடவடிக்கை ஒவ்வொரு நிலைகளிலும், ஒவ்வொரு நடவடிக்கையிலும், ஒவ்வொரு நடைமுறையும் மீண்டும் மீண்டும் நிறுவனம் இயங்கும் வரை அவை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு குறைபாடுகள், அதாவது வித்தியாசங்களை கண்டறிந்து களையக்கூடிய செயல்முறைகளை கட்டுப்படுத்தல் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். 4வது பாயிண்ட்டு கட்டுப்படுத்தலின் நன்மைகள்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கட்டுப்படுத்தலின் நன்மைகள் பாருமா, கண்ட்ரோல் பண்ண. இப்போ நீனே யோசித்து பாரு, லாக்டவுன் டைமில் உனக்கு டீச்சர்ஸ் ஸ்கூலோட கண்ட்ரோல், ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இல்லை. எத்தனை பிள்ளைங்க உன்னுடைய மனசாட்சியின்படி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி படிச்சிருக்கான்னு நீ வந்தப்புறம் தான் எங்களால் என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். கண்ட்ரோல் இல்லை, ஸோ நீ படிக்காமல் வந்துட்டுருப்பான் எவ்வளோ நடத்தினாலும், புரியுதா உனக்கு? ஆனால் இதே நேரத்தில் நீ ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னால் ஒரு சிறந்த கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது எங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும், பணி திருப்தி இருக்கும். என்ன சொன்னால் பிள்ளைங்க அவ்வளோ நேரம் பாஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தனிப்பட்ட நபரான ஒவ்வொரு நபராகிய உனக்கு என்னன்னு சொன்னால் நேர்மறையான சேவை கிடைக்கும். நீ ஸ்கூல் கேம்பஸில் வரும்போது உனக்கு நேரடியாக உனக்கு என்ன சொன்னால் பாடங்களை குறித்த இதை என்ன சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இந்த கட்டுப்பாடு நேரடியாக இருக்கிறனால ஒவ்வொரு கீழ்ப்பணியாளர்களும் தங்களுடைய குறிக்கோள்களை நோக்கி நீ என்ன செஞ்சுருப்பேன், பாடம் ஃபுல்லாக 8 பாடம் இப்போ தரோவாக படித்து முடிச்சிருந்துருப்பேன் ஸ்கூலில். ஓகே, ஆனால் இப்போ ஒன்றை குறித்து செயல்பாடுகள் என்ன சொல்லணும்னா கட்டுப்படுத்தல் இல்லை. அப்போ இந்த நிறுவனத்தில் நம்ம என்ன செய்யணும்னா கட்டுப்படுத்தல் பயன் அளிக்கிறது. ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்திற்கும் கீழ்நிலை பணியாளர்களுக்கும் கட்டுப்படுத்துவதன் மூலம் நிறுவனத்தின் குறிக்கோள், அதாவது இலக்கை அடைய முடியும், நிறுவனத்தின் இலக்கை அடைய முடியும். அடுத்து 5வது பாயிண்ட் பாருமா, பரவலான பணின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். பாரு, பரவலானது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளர்களை எடுத்துக்க, யாரோட பொறுப்பு தான் கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பு, அந்த மேலாளருக்கு தான் கட்டுப்படுத்த பணியே இருக்குது இல்லையா? எனவே இந்த கட்டுப்பாடு ஒரு மேலாளருக்கு கொடுத்துட்டு, இப்போ சப்போஸ் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் நிறுவனம் அப்படின்னாலே உற்பத்தி துறை, கொள்முதல் துறை, கணக்கெழுதுத்துறை சொல்லிட்டு பிரிச்சுருவோம் இல்லையா? ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட துறை மேலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இப்போ உற்பத்தி துறை மேலாளர்களுக்கு ஒரு பொறுப்பும், அதுக்கப்புறம் கொள்முதல் துறை மேலாளர்களுக்கு எந்த கட்டுப்படுத்தும் பணியும் வழங்கலைன்னு சொன்னால் இந்த உற்பத்தி துறை உள்ளவங்க உற்பத்தி துறையை கட்டுப்படுத்திடுவாங்க. ஓகே, ஆனால் கொள்முதல் துறை மேலாளருக்கு பொறுப்பு கொடுக்கலன்னு சொன்னால் அவர் கொள்முதல் துறையை சரியான முறையில் கட்டுப்படுத்த இயலாது. எனவே கட்டுப்படுத்தல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அது அனைத்து படிநிலைகளிலும் காணப்படும், எல்லா நிலைகளிலும் கட்டுப்படுத்தல் அவசியம்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? அதே போல் பரவலான பணி என்பது ஒரு நிறுவனத்தில் எத்தனை துறைகள் இருந்தாலும், எத்தனை துறை மேலாளர்கள் இருந்தாலும் அனைத்து மேலாளர்களுக்கும் கட்டுப்படுத்தல் பணி என்ன வழங்கப்படுகிறது. இதுதான் பரவலான பணி. பாருமா, அடுத்து 6வது பாயிண்ட்டு மாணவிகளே பாரு, 6th பாயிண்ட் பார்க்குறோம். அதாவது கட்டுப்படுத்தலின் சிறப்பியல்புகள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கணித்தல்னாலே உனக்கு எதிர்கால நடவடிக்கை நினைவச்சிக்க. என்னதுன்னா முந்தின ஆண்டுகளில் ஏற்பட்ட இழப்புகள் பாதிப்புகள் இல்லாதபடி நம்ம கவனிக்கிறோன்னு சொல்கிறோம். அடுத்து மேலாண்மை படிநிலைன்னு சொல்லணும். செகண்ட் பாயிண்ட் அனைத்து நிலைகளிலும் மேல்நிலை, இடைநிலை மற்றும் கடைநிலை பணிகள் மேலாண்மையில் இந்த காணப்படுகிறது கட்டுப்படுத்தல்னு சொல்லி படித்தோம். அடுத்து தொடர் நடவடிக்கைன்னு சொல்கிறோம். நிறுவனம் இயங்கும் வரை நிறுவன நடைமுறைகள் அனைத்து துறைகளிலும் வித்தியாசம் கண்டறிந்து
அவை செயலாற்றப்பட வேண்டும் படிக்கிறோம். அடுத்து கட்டுப்படுத்தல் நன்மைகள் சொல்லும்போது நிறுவனத்திற்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் கீழ்நிலை பணியாளர்களுக்கும் குறிக்கோள்களை நோக்கி செயலாற்றுவதற்கு கட்டுப்படுத்தல் உதவுகிறன்னு சொல்லி படிக்கிறோம். பரவலான பணின்னு சொல்லும்போது அனைத்து மேலாளருக்கும் கட்டுப்படுத்தும் பணி என்ன செய்வது வழங்கப்படுதுன்னு சொல்லி சொன்னோம். 6வது பாயிண்ட்டு முன்னோக்கி பார்த்தல். பாருமா, எப்போவுமே நம்ம லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிடுறோம். ஒரு இப்போ 2020 லாஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிறுவனத்தை என்ன செய்ய மாட்டோம், மூட மாட்டோம். என்ன செய்வோம், சரி இதை விட கடினமான உழைப்பாக நம்ம என்ன செய்யணும், உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை நம்ம என்ன சொன்னால் கட்டுப்படுத்த வேணும், என்னென்னதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கான எதிர்காலத்தினை மட்டும் நம்ம என்ன சொன்னால் கட்டுப்பட செய்ய முடியும். அதாவது கடந்த காலத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. இப்போ பார்த்தேன்னு 2020 ஏற்பட்ட லாஸை போய் நம்ம கட்டுப்படுத்தி நம்ம 2020 அதனால லாபமாக்கிற முடியுமா, முடியவே முடியாது இல்லையா. ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் முடிஞ்சு. அப்போ கடந்த ஆண்டு நமக்கு இல்லை, அதை நம்ம திருப்தி பண்ண முடியாது. ஆனால் வரும் காலத்தில் எதிர்காலத்தில் நம்ம கட்டுப்பட செய்ய முடியும் என்கிற நோக்கம் முன்னோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்கணும். சரியா? அப்போது என்னென்ன இழப்பு ஏற்பட்டுச்சு, என்னென்ன தேவையற்ற விரயம்னா வீணாதல். சரியா? உன்னுடைய புக்கில் விரயன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். விரயனா வீணாதல், என்னென்ன செலவுகள் வீணான செலவு, என்னென்ன இழப்பு ஏற்பட்டுச்சு, என்னென்ன நம்மளோட இழப்பு பாதிப்புகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வித்தியாசத்தெல்லாம் கலைந்து என்ன செஞ்சோன்னா சரியான ஒரு தனிநபருடைய நடவடிக்கையை சரிபார்த்து நிறுவனத்தின் நடவடிக்கை சரிபார்த்து எதிர்காலத்தை நோக்கி கட்டுப்படுத்தல் செயல்பட வைக்கிறது. இது முந்தின காலத்தை அடிப்படையாக அல்ல, எதிர்காலத்தினை மட்டுமே கட்டுப்பட செய்ய முடியும். கடந்த காலத்தை நாம் என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த இயலாது. சாட்டாக சொல்லப்போனால் கடந்த காலம் என்ன செய்ய முடியாதுன்னா கட்டுப்படுத்த இயலாது. அடுத்து 7வது பாயிண்டில் உலகளாவிய நடைமுறை. பாருமா, உலக அளவுனா உலகத்தில் உள்ள, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, திருநெல்வேலிக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதுக்குமே கட்டுப்படுத்தல் அவசியம். அது வணிகத்துறையாக இருந்தாலும் சரி, அடுத்து என்ன சொன்னா வணிகம் இல்லாத, அதாவது ட்ரேடிங் ஆர் நான் ட்ரேடிங் கார்ப்பரேஷன், எந்த தொழில் அமைப்புகளாக இருந்தாலும் அத்தனை துறைகளிலும், அதாவது உலகம் முழுவதற்கும், உலகத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் கட்டுப்படுத்தல் என்பது சரிசமமாக காணப்படுகிறது. பாரு, லாஸ்ட் ஹெட்டிங் பாரு, மற்ற பணிகளுடன் தொடர்பு படுத்துதல். பாருமா, மற்ற பணிகள் நீ சொல்லுவான். நம்ம மேலாண்மை பணிகள் அப்படின்னு சொல்லும்போதே ஃபஸ்ட்டில் திட்டமிடுதல், 2வது கட்டுப்படுத்தல் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ மேலாண்மை பணிகள் திட்டமிடுதல், கட்டுப்படுத்தல், தெம்பூட்டுதல். அதாவது தெம்பூட்டுதல் என்ன சொல்லுவோம், ஊக்கப்படுத்தல், பணியமர்த்தல், இயக்குவித்தல். என்ன சொல்ல போனேன்னு சொன்னால் பல்வேறு விதமான மேலாண்மை பணிகளை நீ நினைவச்சுக்கலாம் இல்லையா. இப்போது இந்த பணியமர்த்தல், இயக்குவித்தல், தொடர்பு கொள்ளக்கூடிய செயல்முறைகள், அத்தனை பணிகளிலும் என்ன சொன்னால் கட்டுப்படுத்தல் அவசியம். எங்கெங்கெல்லாம் மேலாண்மைன்னு ஒன்று இருக்கோ, தொழிலாளர்னு ஒன்று இருக்கோ, நோக்கத்தினை அடைவதற்காக திட்டமிடுதலும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். பணியமர்த்தும் பொழுதும் கட்டுப்படுத்தாங்கணும், இயக்குவிக்கும் பொழுதும் அப்படி தான் ஊக்கப்படுத்தும். அனைத்து மேலாண்மை பணிகளிலும், அதான் மற்ற பணிகளுடனும் தொடர்புடையது. கட்டுப்படுத்தல் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை என்பது தான் கட்டுப்படுத்தலுடைய சிறப்பியல்புகள். நல்ல தரவை படிச்சுக்க. 10 மார்க்ஸ் கொஸ்டின். ஓகே.